ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஆர்ட் ஃப்ளாஷ் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம இலக்கிய சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நம்ம இலக்கியா அதிரடியாக என்ன முடிவு எடுத்துருக்காங்களா, நம்ம கார்த்திக் வேற ஒரு கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ பிரியா கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போக போகிறாங்க. ஆல்ரெடி நம்ம பிரியா பிரியா யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கார்த்திக் லவ் பண்ணுற பொண்ணு தான் பிரியா. அன்றைக்கி வண்டியில் போகிறப்ப பார்த்தாங்க இல்லையா, அவங்க பேர் தான் பிரியா. அது உங்களுக்கே நல்லா தெரியும். சரி, இப்போ அவங்கள பற்றி பார்க்கணுன்னா, அவங்க என்னன்னா, இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோயிலில் வேண்டிக்க போகிறாங்க. ஸோ நம்ம கார்த்திக்கை கூட்டிகிட்டு போகலான்னு நம்ம இலக்கியா நினைக்கிறாங்க. அதனால சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப கார்த்திக் வாங்க நம்ம கோயிலுக்கு போகலாம் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா கேட்குறாங்க. உடனே நம்ம கௌதம், முன்னடா நம்மளை கூப்பிட்டான இலக்கியா, இப்போ என்ன திடீர்னு கார்த்திகை கூப்பிட்றா, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே நம்ம ஜானோ, என்ன நம்ம மருமக எதுவும் பிளான் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன், நல்லபடியாக நடந்தால் எல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கார்த்திக் யோசிக்காம, என்ன நீ திடீர்னு கோயிலுக்கெல்லாம் அப்படின்னா, உடனே நம்ம இலக்கியா கோயிலுக்கு போய் எதுக்கு போவாங்க, சாமி கும்பிடதான் ஒரு வரியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நம்ம கார்த்திக் சரியா நீ வர நான் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுநாள் காலையில் நம்ம இலக்கியா நம்ம கார்த்திக்கும் கோயிலுக்கு போகிறாங்க. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா, நம்ம கௌதம் இலக்கியாவுக்கு தெரியாமல் அவங்க பின்னாடி போகிறாங்க. ஏன்னா இலக்கியா அதுக்கப்புறம் கௌதமை வேணாம், நீங்கள் வராதிங்க, அதான் கார்த்திக் வராங்கல்ல, நீங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னதான் நடக்குது, என்னதான் பிளான் பண்ணுறோம் நம்ம இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக கௌதம் இருக்கிற வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இப்போது நம்ம இலக்கியா பின்னாடி கோயிலுக்கு மறைவாக இலக்கியாவுக்கே தெரியாமல் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா கார்த்திக்கு பயங்கரமான ஷாக். ஏன்னா எதிரில் பிரியா விளக்க கையில் பிடிச்சிட்டு அழகாக கோயிலை சுற்றி வந்துட்டுருக்காங்க. நம்ம கார்த்திக் பார்த்ததுமே அப்படியே மெய் மறந்து பார்த்துட்ருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அவங்கள பார்த்ததும் மெய் மறந்து என்ன பேசுறது, என்ன நடக்கிறது, என்ன எதுவுமே தெரியாமல் அப்படியே நம்ம பிரியா மேலே மொத்த ஃபோக்கஸை பண்ணிகிட்ருக்காங்க. உடனே இலக்கியா கார்த்திகையும் பார்க்குறாங்க, பிரியாவையும் பார்க்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது நம்ம சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா மனசுக்குள்ளே நினச்சிட்டு, என்னாச்சு கார்த்திக், ஏன் அவங்கள அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, வா நம்ம சாமி கும்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை கூட்டிகிட்டு போகிறாங்க. அண்ணி நாங்கள் பூ வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்கள் போங்க முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் நைஸாக கலந்து போயிடுறாரு. உடனே நம்ம பிரியா முன்னாடி போய் நிற்கிறாரு. ஏன் அடமா நிற்கிறீங்க, நான் தான் சாமிக்கு வேண்டி கும்பிடிக்கு பண்ணிகிட்ருக்கேன்ல, நீங்கள் ஏன் அடமா நிற்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம கார்த்திக் உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா நம்ம கார்த்திக்கு இன்னும் அவங்க பேர் பிரியா அப்படின்னு தெரியாது இல்லையா, அதனால தான். இதெல்லாம் இலக்கியாவும் கௌதமும் ஒளிஞ்சு நின்று கவனிக்கிறாங்க. என்னன்னா இலக்கியா சாமி கும்பிட்டு போகாமல் அங்கேயே நின்று கார்த்திக் எங்கே போகிறான்னு பார்த்துட்டு கார்த்திக் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தா கார்த்திக் போய் பிரியாவை தான் போயிட்டு ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது இலக்கிய கவனிச்சிட்டாங்க. ஸோ போயிட்டு இப்போ கார்த்திக் கிட்ட பேசுகிறாங்க. என்ன கார்த்தி, மாலை வாங்கினாரன்னு சொன்னேன், பூ வாங்கிட்டாரன்னு சொன்னேன், இப்போ இங்கே நின்றுட்டுருக்கியே அப்படின்னு கேட்குறாங்க. இதனால விறுவிறுப்பாக நம்ம போயிட்டுருக்குற நம்ம இலக்கிய சீரியலில் அடுத்ததாக என்ன ஆக போகுதுன்னா, நம்ம கார்த்திகையும் பிரியாவையும் எப்படி தான் சேர்த்து வைக்கிறதுன்னு நம்ம இலக்கிய பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டைமில் அஞ்சலி கோயிலுக்கு எதிர்த்து வராங்க. அதை பார்த்ததும் ஒரே ஷாக்கு எல்லாருக்குமே. ஏன்னா அஞ்சலிக்கு கார்த்திக் பிடிக்கவே பிடிக்காதுல்ல. கார்த்திக் பார்த்ததுமே அப்படி கொந்தளிக்கிறாரு. என்னடா ஆச்சு, இவே எதுக்கு இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததான் நம்ம என்னென்ன நடக்க போகுதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க.